மகா பெரியவா சச்சரிதம் 28ஆம் அத்தியாயம். பெரியவாளை பிடித்து கொண்டவர்கள், பிடித்து கொள்ள தெரிந்தவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவரால் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை அனுபவத்தில் உணர்வார்கள். அஸ்ஸாமில் உள்ள டீ எஸ்டேட்டில் பொறுப்பான பதவியில் இருந்த ஒருவர் பெரியவாளிடம் அப்படியொரு நம்பிக்கை பிரேமை கொண்டவர். குடும்பத்தோடு அஸ்ஸாமில் இருந்தார். வேலையிலிருந்து ஓய்வு பெறும் நேரம் வந்தபோது அங்கிருந்தவர்கள் அவருக்கு மேலும் நிறைய சம்பளத்தோடு வேலை தருவதாக கூறியதை அப்படியே நிராகரித்தார். சம்பாதிச்ச வரை போரும், இனிமே பெரியவா காலடியில தான் என்னோட மிச்ச வாழ்நாள். இதுதான் அவருடைய அசைக்க முடியாத முடிவு. யாருக்கு வரும் இந்த போதுமென்ற மனஸ்? குடும்பத்தாரை முதலில் காஞ்சிபுரத்திற்கு அனுப்பிவிட்டார். அவருக்கு இன்னும் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் கொஞ்சம் இருந்தது. அவருடைய பொறுப்பான பதவிக்காக இல்லத்தில் இருக்கும் பணியாட்கள் தவிர அவரோடு எப்போதுமே ஒரு பணியாளும் இருப்பார். எல்லோரும் ஊருக்கு சென்ற 2-3 தினங்களில் தன்னுடைய பணிகளை முடித்து கொண்டு மறுநாள் சென்னைக்கு புறப்பட டிக்கெட் ரிசர்வ் செய்திருந்தார். முந்தின நாள் இரவு தன்னோடு இருந்த பணியாளை அனுப்பிவிட்டார். இவர் மட்டும் தன்னந்தனியாக எஸ்டேட் இல்லத்தில். நடுராத்திரி திடீரென்று அவரால் மூச்சு விட இயலவில்லை. எழுந்து ஒரு வாய் ஜலம் குடிக்கலாம் என்றால் நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல்லை அழுத்துவது போல சுமை. ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா, ஆதி மூலமே சந்திரசேகரா தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருந்த நம் பெரியவாளுடைய படத்தை எப்படியோ கையில் எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார். பெரியவா, என்னால் மூச்சு விட முடியல, நீங்க தான் எனக்கு ரக்ஷை. பெரியவா படத்தை இறுக்கி அணைத்து கொண்டபடி கண்களில் கண்ணீரோடு தாங்க முடியாத வலியோடு அப்படியே உறங்கி போனார். மறுநாள் நன்றாக விடிந்ததும் தான் உறக்கம் கலைந்தது. தூங்கி எழுந்த போது படுக்கையிலிருந்து விழுந்த பெரியவா படத்தை பார்த்ததும் தான் நேற்றிரவு பட்ட கஷ்டம் அவருக்கு நினைவிற்கே வந்தது. அன்று ஊருக்கு வேறு போக வேண்டும் என்பதால் எதற்கும் மருத்துவரிடம் ஒரு நடை போய் செக்கப் செய்து கொள்ளலாம் என்று மருத்துவரிடம் சென்றார். இசிஜி எடுத்து முடிவை கண்டார் மருத்துவர். உங்களுக்கு நேத்திக்கு இரவு ரொம்ப சிவியர் மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு இப்படி ஆஸ்பத்திரிக்கு நடந்தே வந்திருக்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த மாசிவ் அட்டாக்ல பிழைச்சிருக்கீங்கிறதே பெரிய விஷயம். இப்போ இந்த செகண்டே இங்கேயே அட்மிட் ஆயிடுங்க. ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது. மாசிவ் ஹார்ட் அட்டாக்கிலிருந்து அந்த தீனபந்துவை தவிர யார் அவரை காப்பாற்றி இருக்க இயலும்? பயங்கர வலி வந்ததும் இவர் நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்து கொண்ட பெரியவா அப்போவே அவருடைய ஹார்ட்டை சரி செய்ததோடு வலியால் அவஸ்தைப்பட்டு தன்னை அணைத்து கொண்ட குழந்தையை தூங்க பண்ணியும் இருக்கிறார். பக்தருக்கு கண்ணீரை அடக்க இயலவில்லை. தெய்வத்தின் குருவின் துணை இருந்தால் வேறென்ன கவலை? நான் இன்னைக்கே ஊருக்கு போய் ஆகணும். என்னோட தெய்வம் என்னை காப்பாற்றும். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அன்றே ரிசர்வ் செய்த டிக்கெட்டில் ஊருக்கும் கிளம்பிவிட்டார். ஊருக்கு வந்ததும் குடும்பத்தாரிடம், ஏன் மனைவியிடம் கூட எதுவுமே கூறவில்லை. முதலில் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டும். இதோ 2 நாள் முன்பு தன்னை காப்பாற்றிய மகா வைத்தியநாதம் அங்கே அமர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தது. குடும்பமாக எல்லோரும் போய் நமஸ்காரம் செய்ததும் இந்த பக்தரை குருகுருவென்று பார்த்து கொண்டே, இப்போ உடம்பு எப்படி இருக்கு தேவலையா? மனைவியும் மற்றவர்களும் திகைத்து போனார்கள். ஏன், உங்க உடம்புக்கு என்ன? பெரியவா சிரித்து கொண்டே, இனிமே உடம்புக்கு ஏதாவதுன்னா பகவானை கூப்பிடு. போயும் போயும் என்னையா கூப்பிடுவா? அன்னைக்கு உன்னை பகவான் தான் காப்பாத்தி இருக்கிறார். ஆமா பெரியவா, என்னோட பகவான் தான் காப்பாத்தினார். பக்தரும் விழிகளில் வழியும் விழி நீரோடு தன் பகவானை குறித்த பெருமையோடு புன்னகைத்து கொண்டே கூறினார். 28ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.